தானம் தர்மம் இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். அதில் பெரிய வித்தியாசமாக யாருக்கும் எதுவும் தெரியாது. தானமும் ஒன்று தான், தர்மமும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேரை தர்ம பிரபும்பாங்க, தான பிரபு அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அப்போ இவங்களுக்கு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும், இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்க கொடுக்குறாங்க, இருக்கிறத காட்டுறதுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்கன்னு சில பேர் பேசுவாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், இவங்க சார்பில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எங்கள் கிட்ட இருக்குன்னு நினச்சி சித்தப்பாவோ நாங்களோ சபையில் இருக்கிறவங்களோ யாருமே எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தானே தவிர எங்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கே செய்கிறது அல்ல. கல்வி உதைக்காக நாடிய போது மனமுவந்து வழங்கியவர் பிரபா முரளி அவர்கள். இன்னும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற பிரபா முரளி அவர்கள் இந்த அன்னையின் மடியில் அறக்கட்டளையை தொய்வின்றி நடத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் செய்வார்கள் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்வதோடு பெரியபிள்ளை வலசையினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். ஒரு கரகோஷத்தை கொடுங்க பஞ்சாயத்து தலைவருக்கு. நல்ல சுத்தமான பஞ்சாயத்து, ஆமாம், அழகான பஞ்சாயத்தை வச்சுருக்காங்கல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். 365 நாளும் இந்த உணவு சமைப்பதற்கு ஒரு கூடம் வேண்டும் அல்லவா? அதை ராணி ராம்மோகன் அவர்கள் தன்னுடைய தோட்டத்தையே அந்த கூடத்துக்கு கொடுத்து இன்றைக்கி உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் இந்த விழா மேடையில் இருக்காங்க. மூன்றாவதாக வரக்கூடியது எங்களின் செல்ல பிள்ளை டாக்டர் சுகன்யா. டாக்டர் சுகன்யா மரியாதைக்குரிய என்னுடைய சித்தப்பா கந்தசாமி அவர்களுடைய புதல்வி. மிகச்சிறந்த மனித நேயம். விழா மேடைகள் ஊனமுற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, பார்வையற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லா வேடைகளிலும் என்னுடைய மகள் அலங்கரிப்பாள், உதவிகளோடு அலங்கரிப்பாள். சுகன்யாவை வாழ்த்துகின்றோம். அதில் ஒரு முக்கிய பங்கு ஞானராஜ அண்ணனுக்கும் உண்டு. நாங்கள் வளர்த்த பிள்ளை விழா மேடை ஏறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஊருக்கே பெருமை சேர்க்கின்றாள், ஒரு ஹோமை நடத்துகின்றாள். ஒரு மனித நேயம், கருணை, அன்பு எல்லாம் உண்டு என் செல்ல பிள்ளையிடம். வா மகளே வா. இங்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது ஒரு தானமாகவோ தீபாவளி பண்டிகையாகவோ சேலை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவோ நான் இதை நினைக்கல. இது எங்கள் குடும்ப விழா. நடத்துறது என்னோட சித்தப்பா, தொகுத்து கொடுக்கறது என்னோட சித்தப்பா, அங்கே உட்காந்துருக்கிறது என்னோட சித்தி, இந்தோ முன்னாடி உட்காந்துருக்கிறது என்னை வளர்த்தவங்க. இது மாதிரி எனக்கு ஒரு சொந்தங்களாக தான் இதை நான் பார்க்குறேன். இதில் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேரம் காலம் கருதி நான் உங்களுக்கு சின்ன விஷயமா சொல்கிறேன். தானம் தர்மம் இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். அதில் பெரிய வித்தியாசமாக யாருக்கும் எதுவும் தெரியாது. தானமும் ஒன்று தான், தர்மமும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேரை தர்ம பிரபும்பாங்க, தான பிரபு அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. தெரிஞ்சு அறிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அந்த நேரம் ஒதுக்கி, ஆனால் அதில் எந்த வேறுபாடும் இல்லாமல் செய்கிறதுங்கிறது தான் தானம். அதனால தான் அன்னதானம்னு கொண்டு வராங்க, அன்ன தர்மம்னு கொண்டு வரவே மாட்டாங்க. ஸோ அன்னதானம் அப்படின்னு தான் கொண்டு வரோம். கல்வி தானம். இந்த இடத்த அன்னதானம்னு செய்யக்கூடிய எங்கள் சித்தப்பா இதை ஆரம்பித்தாலும் இதில் பல தானங்கள் செய்யக்கூடிய அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைச்சி இதை எங்கள் சித்தப்பா செஞ்சுருக்காங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது சொல்லப்போனால் கல்விக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எங்கள் சித்தியை சொன்னாங்க. பொருள் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கிற அனிதாக்கா மாதிரி ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க, பிரபா மேடம். ஆன்மீக தானம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு நமக்கு வேணும். எதை செய்கிறோம், ஒரே இப்போ மொபைல் போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் எதை நேர்த்தியாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவும் நமக்கு ஒரு தானமாக கிடைக்கணும். வாங்குகிற இடத்துல தான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறத அழகாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமிகள். அண்ட் விவசாய தானம் செய்யக்கூடிய எங்கள் மொய்தீன் சித்தப்பா, அது ரொம்ப பெருமை. இப்போ அழிஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயத்தை இன்னும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேர் கூடி இதை நான் உங்களுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்போ இவங்களுக்கு சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும், இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்க கொடுக்குறாங்க,
இருக்கிறத காட்டுறதுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்கன்னு சில பேர் பேசுவாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், இவங்க சார்பில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எங்கள் கிட்ட இருக்குன்னு நினச்சி சித்தப்பாவோ நாங்களோ சபையில் இருக்கிறவங்களோ யாருமே எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தானே தவிர எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கே செய்கிறது அல்ல அப்படிங்கிறத தான் நான் இதில் பதிவு பண்ணவும் விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை அது. கை நீள்ற வரைக்கும் நீ கட்டாயமாக உதவி செய்யணும் அப்படிங்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய முடியாது, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதில் ஒரு சின்ன பணி, நான் பிறந்து வளர்ந்த ஊர் செங்கோட்டை தான். ஒரு சிற்பிக்கு பேத்தியாக பிறந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரே மகளாக வளர்ந்து இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம். அதுலேயும் உங்களை மாதிரி ஒரு பெரியவங்களையும் பார்த்துக்கிறோம். எங்களால் முடிஞ்ச நிறைய குழந்தைங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்களையும் நான் நிறைய விதத்தில் பார்த்ததுனால இவ்வளோ பெரிய மேடையும் இவ்வளோ பெரிய ஆட்களும் எனக்கு கிடைக்கிறாங்கங்கிறது தான் இதில் நான் தானமாக வாங்கிக்கிட்டதோட ஒரு நல்ல விஷயம். தானம் கொடுப்பவர்களுக்கும் தானம் பெறுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை பாராட்டுற ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே நான் இதை பார்க்குறேன். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் இதில் ஒரு சின்ன அங்கீகாரமாக இதில் ஏற்றுக்கிட்டதுக்கு என்னோட சித்தப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணி இவ்வளோ பேரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நானும் என் ஹஸ்பண்டும் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ பேரை வர வச்சு ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி சித்தப்பா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் ஒரு சொந்தங்களை சித்தப்பா இன்றைக்கி வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி தெரியும் இல்லையா? ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்காக அந்த முதலாளியை தெரிஞ்சிருமா, காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொந்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. ஸோ கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், வாங்குறவங்க நீங்கள் வாங்கணும், சந்தோஷமாக வாங்கினா மட்டும்தான் அது கொடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம். அதே மாதிரி கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக கொடுக்கணும். இதுக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு நல்லதில்லை. அப்போது சாப்பாடு ஒரு டாக்டராக அவர் சாப்பாடு செய்கிறாங்கன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு தொந்தரவு இல்லாமல் டைமுக்கு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி அந்த இதில் வருமானத்தை எல்லார்கிட்டையும் கேட்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தருக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறத பார்க்குறீங்க, அவர் எத்தனை இடத்துல இதுக்காக போய் கேட்பாருங்கிறத நினைக்கிறப்போ அதுக்கு ஒரு பெரிய மன வலிமை வேணும். கேட்கவே முடியாது. நம்ம போய் நமக்கு கேட்குறதுங்கிறது கடன். இன்னொருத்தருக்கு கேட்குறப்போ அதுக்கு பின்னாடி நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய எத்தனை பேரை அவங்க கடந்து வந்து 6 வருஷமாக எந்த லீவுமே கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் கொடுத்துடலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு நாள் கூட நம்ம கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொரோனா காலங்கள்லேருந்து நான் சித்தப்பாவை பார்க்குறேன், தொடர்ச்சியாக இதை ஒரு வேலையாக எடுத்து அவங்க குக்கு வரலையா அவங்க தான் சமைக்கணும். ஸோ இதோட கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கும் புரியும். நாங்களும் ஒரு முதியோர் இல்லம் நடத்துறதுனால இது எவ்வளோ கஷ்டம், அந்த பசி வந்தால் எப்படி அது மனசை தோணும் அப்படிங்கிறத அறிஞ்சு செய்யக்கூடிய இந்த விழாவுக்கு என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய காலேஜஸ் மீட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் போவோம், பட் இன்றைக்கி இந்த முகங்களை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் அண்ட் இதிலெல்லாம் ஒரு பங்காக என்னை ஏற்றுக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி தேங்க்யூ.